மேட்ச் நம்பர் 23 ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி. டாஸ் வின் பண்ண ரஜத் பட்டிதர் மழை இருக்க விக்கெட்லயே பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த பிட்ச் வேற கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லவா வேணும், பவுலிங் தான் எடுத்தாங்க. ஓப்பனிங்க்கு வந்த ஏடன் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷும் ஐபிஎல் முடிச்சுட்டு ஏதோ டெஸ்ட் சீரிஸ் இருக்கு போல, அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி தட்டி இருந்தாங்க. அடுத்து போட வந்த ரசிக்தர் ஒரு 10 அடி தூக்கி வெளில பால போடுறாப்ல. அதை 6க்கு அடிப்பேன்னு போன மார்க்ரம் இன்ஃபீல்ட் அவுட் கூட அடிக்கல. தேவ்தத் படிக்கிட்டு கேட்ச் அவுட். அடுத்து வந்த பண்ட்டு எல்போல அடி வாங்கிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பூரான்னு எனக்கு பேட்டிங் மறந்து போச்சுன்ற மாதிரி இந்த மேட்சும் அவுட்டு. இன்னொரு பக்கம் மிச்சல் மார்ஷ் பேட்லயே படல, சுத்தி நின்றாப்ல. எஜ்லயே பட்டு 6-4 வந்து நின்றுது. அப்புறம் கடைசியா குருணால் பாண்டியா ஒரு சைட் ஆப்ல ஒரு பாலை போட்டு மிச்சல் மார்ஷி முடிச்சு விட்டாப்ல. அடுத்து வந்த சமதி பெவிலியன்ல ஏதோ விட்டு வந்துட்டார் போல, வந்த வேகத்திலே திருப்பி போயிட்டாரு. பதோனியும் முகுல் சௌத்ரியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. அங்கங்க ஒரு 4 தேத்துறாங்க. என்னத்தை தேத்தி என்ன பிரோஜனம்? ஆர்சிபி பவுலர் புவனேஸ்வர் குமார் ரசிக்தர் டெத்துல பயங்கரமா போட்டு 146க்கு ஆல் அவுட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அடுத்து 147 சேஸ் பண்ண வந்த ஃபில் சால்ட்டு, நான் எல்லா மேட்சும் ஆடிட்டேன், இந்த மேட்ச் எங்க லோயர் ஆர்டர் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துக்கணும்னு டவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் கோலி ஃபீல்டரை பார்த்து கையில் அடியில மேல தூக்கி விட்டுறாரு. 4-4 போயின்னு இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. தேவ்தத் படிகளுக்கு பேட்லேயே படல. ஆவேஷ் கான் கிட்ட அவுட்டு. பவர் பிளே முடிஞ்சோடனே கோலியும் 49 ரன்ல அவுட்டு. அடுத்து வந்த ரஜத் பட்டிதரும் ஜித்தேஷ் சர்மாவும் எங்க போட்டாலும் எப்படி போட்டாலும் 6 தான் அடிப்பணும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. 2 பேரையும் கிரிக்கெட் ஆட சொன்னா பவுலர்ஸ் வச்சு காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுட்டு எங்களுக்கு பிராக்டிஸ் போதுன்ட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. மீதி இருந்த ரன்னுக்கு டேவிடும் ரொமேரேஷப்படும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் எடுத்துட்டு 15.1 ஓவர்ஸ்ல 5 விக்கெட் வித்தியாசத்துல ஆர்சிபி வின் பண்றாங்க.